இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் வந்து வரமிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். அதோட மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். இதை சேர்த்து கொதிக்கட்டும். மஞ்சத்தூள் கொஞ்சம். வெங்காயம் வதக்கி வச்சு இப்போ தக்காளி, பூண்டு, இஞ்சி, வெங்காயம்லாம் அரைச்சி வச்சுக்க அந்த விழுது இதில் சேர்த்திக்கலாம். இது வந்து நல்லா வதங்கட்டும். சிம்மிலே வச்சு நல்லா மெதுவாக வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ இதோட இதை வதக்கி வச்ச வெங்காயம், குடமிளகாய் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுடலாம். போட்டுட்டு மூடி வச்சிடலாம். கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். இதில் அப்படியே வேகட்டும். மூடி வச்சிடலாம். இதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தழை துவைக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கொதிக்கணும். கொஞ்சம் கரம் மசாலா தூள் இதையும் போட்டுக்கலாம்.